வேளச்சேரி தொகுதியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வீராங்கல் ஓடைக்கு வெளியே நிற்கிறோம். இது முதல்ல இந்த ஓடையானது மிக பெரிதாக இருந்தது. இப்போ அதை சின்னதாக்கி அதற்கான தடுப்பு சுவர்களை கட்டி மழைநீர் அதிகமாக வந்தால் போவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஓடை இது. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிச்சு தண்ணியாக கலந்து இந்த பகுதி முழுக்க துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அவல நிலை. பார்த்திங்கன்னா எவ்வளோ குப்பைகள் இருக்கும், எவ்வளோ மூட்டைகள் இருக்குது, எவ்வளோ முடிச்சுகள் இருக்குது, எவ்வளோ உயிரினங்கள் இறந்து கிடக்கின்றன. இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு. இப்போ இவங்க மழை இந்த வருடம் வராத ஒரே காரணத்தினால தான் இந்த திமுக அரசாங்கம் தப்பித்திருக்கின்றதே தவிர 2023 பெய்ந்த அளவுக்கு ஒரு கடுமையான மழை பொழிந்திருந்தால் இந்த ஓடைகள், இந்த புதிய திட்டப்பணிகள் எதுவுமே உபயோகத்தில் இருந்திருக்காது, எதுவுமே பலன் அளித்திருக்காது. ஏனென்றால் பெயருக்கென்ற அமல்படுத்தப்பட்ட திட்டங்கள், பெயருக்கென செய்யப்பட்ட செலவீனங்கள். இப்போ இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளவு அசுத்தமாக இருக்குது. இது போன்ற பல இடங்களில் இது போன்ற இடங்களை எவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இவ்வளோ ஒரு அவலமான நிலையில் இருக்குது. இதற்கு காரணம் இதற்கு போதிய பராமரிப்பு இல்லை. இதை குறித்து அக்கறை கொள்ளக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், இந்த பகுதியினுடைய கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ இதை பற்றிலாம் குறைந்தபட்ச கவலை கூட இல்லை. இதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. ஆகவே மக்கள் வரக்கூடிய தேர்தலில், குறிப்பாக வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.